நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் யூனிட் 5 யூனிட் 5 வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் பாலிட்டி, இந்திய ஆட்சியல், இந்த யூனிட்டுக்கான வே டு ஸ்டடி தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சயின்ஸு, ஜியாகிரஃபி, யூனிட் 4க்குலாம் வந்து வே டு ஸ்டடி வந்து நம்ம கொடுத்துருக்கோம். சப்போஸ் வந்து அது யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா, நம்ம சேனல் ப்ளேலிஸ்ட்டில் வந்து டிஎன்பிஎஸ்சி வே டு ஸ்டடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன். அதில் போனீங்கன்னா எல்லா யூனிட்டுக்கும் வந்து வே டு ஸ்டடி இருக்கும், நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். சரி வாங்க பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போது பாலிட்டியில் வந்து ஃபஸ்ட்டு இருக்க டாபிக் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்திய அரசியலமைப்பு, இந்திய அரசியலமைப்பு முகவரை, அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள், அடிப்படை உரிமைகள், அடிப்படை கடமைகள், அரசின் நெறிமுறை கோட்பாடுகள். இந்த ஹெட்டிங்லாம் வந்து ஸ்கூல் புக்கில் வந்து எங்கே கவர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருக்கோம் பாருங்கள். பார்த்தீங்கன்னா 6th செகண்ட் டைமில் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம், அந்த லெசன்ஸில் வந்து கவர் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 6th செகண்ட் டைமில் வந்து தேசிய சின்னங்கள். இதில் பார்த்திங்கன்னா பேசிக்காக வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. இது வந்து முக்கியம், நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்திய அரசியலமைப்பு 10th ஸ்டாண்டர்டில் வந்து கவர் ஆகும். அதுக்கப்புறம் வந்து இந்திய அரசியலமைப்பு 12th ஸ்டாண்டர்டில் வந்து கவர் ஆகும். இந்த பாலிட்டி பொறுத்த வரைக்கும் 10th பாலிட்டியும் இந்த 12th பாலிட்டியும், இந்த 2 லெசன் வந்து ரொம்ப முக்கியம். அதனால் வந்து நீங்கள் படிச்சிங்கன்னா இந்த 2 லெசன்ஸ்க்கு வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வந்து படிங்க. மேஜராக வந்து பாலிட்டியிலேருந்து கொஷின்ஸ் இருந்தால் பேசிக்காக வந்து இந்த 2 லெசன்ஸ்லேருந்து தான் கேட்பாங்க. அதனால் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து வந்து எங்கே கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 6th ஃபஸ்ட் டைமில் வந்து பன்முகத்தன்மையினை அறிவோம். அந்த லெசன்ஸில் வந்து கவர் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து 6th ஃபஸ்ட் டைமில் வந்து சமத்துவம் பெறுதல். இந்த லெசன்ஸில் வந்து கவர் ஆகும். அடுத்த டாபிக் பார்த்திங்கன்னா ஒன்றியம், மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்கள், குடியுரிமை. இந்த டாபிக் வந்து எங்கே கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 10th இந்திய அரசியலமைப்பு. அந்த லெசன்ஸில் வந்து கவர் ஆகும். 12th வந்து இந்திய அரசியலமைப்பு. அந்த லெசன்ஸில் கவர் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 8th வந்து குடிமகன் மற்றும் குடியுரிமை, இந்த லெசன்ஸில் வந்து கவர் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 12th பாலிட்டியில் தேசிய கட்டமைப்பின் சவால்கள். அந்த லெசன்ஸில் வந்து கவர் ஆகும். அடுத்த தலைப்பு பார்த்திங்கன்னா ஒன்றிய நிர்வாகம், ஒன்றிய நாடாளுமன்றம். இந்த டாபிக் வந்து எங்கே கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 10th மத்திய அரசு. அந்த லெசன்ஸில் வந்து கவர் ஆகும். 12th சட்டமன்றம், அந்த லெசன்ஸில் வந்து கவர் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 12th ஆட்சித்துறை. இந்த லெசன்ஸில் வந்து கவர் ஆகும். அடுத்து பார்த்திங்கன்னா மாநில நிர்வாகம், மாநில சட்டமன்றம். இந்த டாபிக் வந்து எங்கே கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 8th மாநில அரசு எவ்வாறு செயல்படுகிறது, அந்த லெசன்ஸில் வந்து கவர் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து 7th செகண்ட் டைமில் மாநில அரசு, அந்த லெசன்ஸில் கவர் ஆகும். அதுக்கப்புறம் வந்து 10th ஸ்டாண்டர்டில் மாநில அரசு, அந்த லெசன்ஸில் கவர் ஆகும். அதுக்கப்புறம் வந்து 12th ஸ்டாண்டர்டில் ஆட்சித்துறை, அந்த லெசன்ஸில் கவர் ஆகும். அதுக்கப்புறம் 12th வந்து சட்டமன்றம், அந்த லெசன்ஸில் வந்து கவர் ஆகும். அடுத்து டாபிக் பார்த்திங்கன்னா உள்ளாட்சி அமைப்புகள், பஞ்சாயத்து ராஜ். இது வந்து முக்கியமான டாப்பிக்கு. இது வந்து எங்கே கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 6th தேர்ட் டைமில் உள்ளாட்சி அமைப்பு, ஊரகமும் நகர்ப்புறமும். அந்த லெசன்ஸில் கவர் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 9th ஸ்டாண்டர்டில் உள்ளாட்சி அமைப்புகள், அந்த லெசன்ஸில் கவர் ஆகும். அதுக்கப்புறம் வந்து 11th ஸ்டாண்டர்டில் உள்ளாட்சி அரசாங்கம். இந்த 11th பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும். மேஜராக வந்து இந்த 11th ஸ்டாண்டர்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள் கூட்டாட்சியின் அடிப்படை தன்மைகள், மத்திய மாநில உறவுகள். இந்த டாபிக் வந்து எங்கே கவரம்னு பார்த்தீங்கன்னா 12th பாலிட்டியில் இந்தியாவில் கூட்டாட்சி. இந்த லெசன்ஸ்லேயும் வந்து நிறைய டேட்டாஸ் வந்து இருக்கும். மத்திய மாநில உறவுகள் குறித்து வந்து நிறைய குழுக்கள் வந்து அமைச்சிருப்பாங்க. அது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த லெசன்ஸ்லாம் வந்து கவர் ஆகும். நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா தேர்தல்கள். இதிலேருந்து கொஷின்ஸ் இல்லாமல் இருக்கவே இருக்காது. 12th ஸ்டாண்டர்டில் வந்து தேர்தல் மற்றும் அதன் பிரதிநிதித்துவம். அந்த லெசன்ஸ் வந்து கவர் ஆகும். இந்த லெசன்ஸும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சுக்கோங்க. மேஜராக பார்த்திங்கன்னா 11th அண்டு 12th இதில் இருக்க லெசன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா செலக்டடாக ஒரு 6 to 8 லெசன்ஸ் தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம 10th ஸ்டாண்டர்ட். இது மட்டும் நல்லா படிச்சுக்கிட்டாலே போதும், நல்லா வந்து ஸ்கோர் பண்ணிடலாம் பாலிட்டியில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கே கவர் ஆகணும்னா 9th ஸ்டாண்டர்டில் தேர்தல், அரசியல் கட்சிகள் மற்றும் அழுத்த குழுக்கள், அந்த லெசன்ஸில் வந்து கவர் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 7th ஃபஸ்ட் டைமில் அரசியல் கட்சிகள், அந்த லெசன்ஸில் வந்து கவர் ஆகும். அடுத்து பாருங்கள் இந்திய நீதி அமைப்புகள், சட்டத்தின் ஆட்சி. இந்த தலைப்பு வந்து எங்கே கவர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா
8th நீதித்துறை. ஸோ அந்த லெசன்ஸில் வந்து கவர் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 10th மத்திய அரசு மாநில அரசு இந்த 2 லெசன்ஸ்லேயும் வந்து கவர் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 12th பாலிட்டியில் ஸோ இந்திய நீதித்துறை அதில் வந்து கவர் ஆகும். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஜென்ரலாக லோக்பால் ஸோ லோக் ஆயுதா பற்றி நம்ம ஜென்ரலாக வந்து நீங்கள் சர்ச் பண்ணி கொஞ்சம் படிச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல். ஸோ இந்த டாபிக் வந்து எங்கே கவர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 7th 3rd டைமில் ஸோ பெண்கள் மேம்பாடு ஸோ அந்த லெசன்ஸில் வந்து கவர் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்புகள். ஸோ இந்த டாபிக் வந்து எங்கே கவர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா சந்தை மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்புகள். ஸோ எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 7th 3rd டைமில் வந்து இருக்குது, அங்கே கவர் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நுகர்வோரியல். ஸோ இந்த லெசன் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 12th வணிகவியல். ஸோ அதில் வந்து இருக்கும் அக்கௌண்ட்ஸ். அடுத்து பார்த்திங்கன்னா நுகர்வோர் உரிமைகள், கடமைகள் மற்றும் பொறுப்புகள். ஸோ இந்த லெசன்ஸ் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 12th வணிகவியல். ஸோ அந்த புக்கில் இருக்கும். அடுத்து பாருங்கள், மனித உரிமைகள் சாசனம். ஸோ இந்த டாபிக் வந்து எங்கே கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ 8th ஸ்டாண்டர்டில் ஸோ மனித உரிமைகள் மற்றும் ஐநா சபை அந்த லெசன்ஸில் வந்து கவர் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 9th ஸ்டாண்டர்டில் மனித உரிமைகள் மற்றும் ஐநா சபை இந்த லெசன்ஸில் வந்து கவர் ஆகும். ஸோ அவ்வளோதான் வந்து மேஜராக வந்து நம்ம சிலபஸில் இருக்கிறது எல்லாமே வந்து கொடுத்தாச்சு. அதுக்கு எந்தெந்த ஸ்டாண்டர்டில் வந்து படிக்கணுன்றும் டீட்டெயிலாக வந்து கொடுத்தாச்சு. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம டெலகிராம் சேனலில் வந்து நம்ம ஃப்ரீயாக டெஸ்ட் சீரிஸ் வந்து நடத்தி கொடுத்துட்ருக்கோம். யாருக்காச்சும் ஃப்ரீயாக டெஸ்ட் சீரிஸ் வேணும்னா ஸோ இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் டெலகிராமில் நீங்கள் மெசேஜ் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து இங்கே டெலகிராம் QR கோட் கொடுத்துருக்கேன், இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ தான் வந்து நம்ம சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.